ஹலோ நண்பர்களே, குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு காலையில வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை, சாமி கும்பிடணும். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி அமாவாசை கும்பிடுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன காய்கறி எல்லாம் குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு வெட்டி வச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் வெட்டியாச்சு. இன்னைக்கு பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய், அப்புறம் இது வந்து வடைக்கு குட்டி குட்டியாக வெட்டியாச்சு. சாம்பாருக்கு எல்லாம் ரெடி. நிறைய பேர் சொல்லுவாங்க அமாவாசைக்கு வந்து இந்த காய்கறி செய்யக்கூடாது, இந்த காய்கறி செய்யணும் அப்படின்வாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் அங்கிளுக்கு பிடிச்ச காய்கறிகள், அவருக்கு பிடிச்சது தான் கும்பிட்றோம். மக்களே, இங்கே ஒருவங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, என் முடிய போட்டு பண்ற வேலை இருக்கே. ஹேர் கட்னு சத்தியமா ஒரு மணி நேரமா இங்க உட்காந்துட்டு இருக்கேன். டாடிக்கு நல்லா மாட்டிக்கிட்டேனா இவகிட்ட. நான் விடவே மாட்டான். ஏதாவது சொல்லி காப்பாத்துறா. நீ அழக்கூடாது, நான் தான் அழணும். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அமாவாசைக்கு படையல் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் வந்து நறுக்கி கொடுத்துருவேன். எங்க மாமியார் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க. பட் இன்னொரு ப்ரொசீஜர் என்னன்னா, புடவை கட்டணும். இன்னைக்கு நான் புடவை கட்டி சாமி கும்பிடணும். ஸோ இந்த புடவை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கும். ஒரு ரெட் கலர் செல்லாத்தா அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த புடவை தான் மாத்திட்டு நம்ம போய் வந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலியில வந்து எப்படி நம்ம அமாவாசை கும்பிட்றோம் அப்படின்றத பார்க்க போறீங்க. கும்பிட்டுட்டு வைப்போம். அது வந்து காக்கா சாப்பிடணும். அவங்க வந்து காக்கா ரூபத்துல தான் வந்து சாப்பிடுவாங்களாம். ஸோ சாப்பிடணும். பட் வாங்க டக்குன்னு அதுக்குள்ள புடவைய மாத்திடலாம், இல்ல செம்ம திட்டு விழும். ஐ அம் ரெடி வித் திஸ் சாரி. நல்லா இருக்கா? என்னென்ன பண்ணணும்னு வாங்க பாத்திரலாம். ஸோ தயிர் வடை, ரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம், அடுத்தது பொரியல், பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் பொரியல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு தாளித்து விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சுட சுட சாதம். எஸ், அப்புறம் வந்து சாம்பார் இல்லாமையா? ஸோ சாம்பார், அப்புறம் வந்து பழங்கள், அப்பளம், இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க சாப்பிடலாம். வடை சாம்பாரில் போட்டு சாம்பார் வடையாவும் சாப்பிட்டுக்கலாம், தயிர் வடையாவும் சாப்பிட்டுக்கலாம். உள்ள இருக்க பேபி, இந்த ரியா பேபி குளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 80. காலையில நான் செக் பண்ணேன். ஆமா, டெய்லி ஒரு கிலோ கம்மி பண்றேன். எவ்வளவு ஒரு அதிசயம். எங்க மாமியார் பாத்தீங்களா? உண்மையாதான் ரொம்ப தெளிவா இருக்குன்னு நம்புங்க சார். போட்டோ எடுத்தது இவங்க பேர் ஷாக்கா பாக்குறாங்க. உண்மையாதான், நான் காட்டுற மக்களே உங்களுக்கு காட்டுறேன். சோ ரியா வந்து ஃபைனலா குளிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேரியஸான ட்ரெஸ் இருக்கு, போட்டுடலாமா? எஸ், அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த மேட் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு வீடியோலலாம் ரவுண்ட் அப் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த மேட் வந்து நான் லவ்லாப்பில் தான் வாங்கினேன். லவ்லாப்பில் வந்து இந்த ப்ளே மேட் வந்து வேரியஸான டிசைன்ஸில் இருக்குது. நான் பாப்பா சின்ன வயசில் ஒரு 6 மந்த்லேருந்தே நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தவழுவாங்க, உருளுவாங்க, அப்போல்லாம் முட்டியில் அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப குஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து ரெசிஸ்டன்ட், தண்ணி வந்து ஈஸியாக தொடச்சிடலாம். இந்த மேட்ல பட்டாலும் ஈஸியா வாஷ் பண்ணலாம், காம்பாக்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த ப்ளே மேட்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்லிப் டிசைன். ஸோ குழந்தைங்க கீழே விழ மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது 0.8 cm திக்னஸ் இருக்கு. அதனால வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால ஈஸியா வந்து கிளீன் பண்ணிடலாம், குழந்தைங்க ஏதாவது தண்ணி ஊத்துனாலுமே. அது மட்டும் இல்லாம இது வந்து டபுள் சைடட் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஃப்ரண்ட் இந்த டிசைன், பேக் வந்து பாத்தீங்கன்னா ஜூ டிசைன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இது ஈஸியா நம்ம ஃபோல்ட் பண்ணி எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் BPA ஃப்ரீ மெட்டீரியல். ஸோ காம்பாக்டா நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு குழந்தைங்களும் இந்த ப்ளே மேட்ல விட்டுட்டா சேஃபா ஜாலியா வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் லவ்லாப்போட ப்ளே மேட் வேணும் அப்படின்னா லவ்லாப் ப்ராடக்ட் வந்து lovelab.com, அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு.
அண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பை பண்ணுங்க. ஸோ உங்க குழந்தைங்க வந்து ஃப்ரீயா ஜாலியா தரையிலே விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பர்பிள் கலர் வந்திருக்கு. ட்ரெஸ் கலர் ரெட் கலர் நல்லா இருக்கு. அடுத்தது பிரின்சஸ் ட்ரெஸ் பா. இதெல்லாம் டேடி பாருங்க கால் முடியலன்னாலும் ரெடி பண்றாரு அவங்க பிள்ளைய. நம்பவே மாட்டாங்க நான் 1 கிலோ கம்மியா இருக்கேன்னு. இப்ப நான் வெயிட் போட்டு நின்னேன்னா இந்த கம்மல் செயின் எல்லாத்துக்கும் கிலோ காட்டும், 81 காட்டும். காலையில வந்து நம்ம தூங்கி ஏஞ்சோடனே வெயிட் மிஷின்ல நில்லுங்க. நான் இன்னைக்கு வந்து டே 5th, ஆனா 4th தான் கணக்கு, ஏன்னா இன்னைக்கு 5th முடியல. ஸோ 4 அன்னைக்கு 4 கிலோ கம்மியாயிருக்கேன். இப்போ 80ல இருக்கேன். நான் வேணா நாளைக்கு காலையில காட்டுறேன். 79 ஆயிருப்பேன். ஸோ அப்படி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாருங்க சீக்கெல்லாம் கம்மியாயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல ஷேப் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த எக்ஸசைஸ் பண்றதுனால. ஸோ எஸ் ஒர்க் அவுட் ஆகுது. காலையில எழுந்தோடனே மறக்காம நான் வந்து லெமனு, இஞ்சி, பட்டை சூடு பண்ணி அதை கொதிக்க வச்சு குடிச்சிடுறேன். அது வந்து குடிச்சிட்டு 1 hour கழிச்சு தான் சாப்பிடணும். ஆமா நான் தான் எடுத்துக்காட்டேன் ஆண்டி. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நம்ம தைராய்டுல வெயிட்டை கம்மி பண்றோம். டாட் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க, எல்லாம் டயட் ஃபுட்டு தான். ஸோ அதனால கொஞ்சமா ரைஸ் வச்சு பொரியல் எல்லாத்தையும் காலி பண்ணோம். வெஜிடபிள்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. கியூட் பிரின்சஸ் யாரு? ஐயோ டைட் ஆயிடுச்சு. ஐயோ நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. அம்மாவும் புள்ளையோ ரெட் கலர். ஏ பியூட்டிஃபுல். ஸோ கைஸ் உங்களுக்கும் லவ்லேப்போட பிளே மேட் வேணும் அப்படின்னா லவ்லேப் ப்ராடக்ட் வந்து lovelab.com, அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பை பண்ணுங்க. ஸோ உங்க குழந்தைங்க வந்து ஃப்ரீயா ஜாலியா தரையிலே விளையாடுவாங்க. இப்போ வந்து டக்குன்னு நம்ம வந்து சாமியை கும்பிட்டுடலாம். உள்ள பாத்தீங்களா மீனு கூட பேசிட்டு இருக்கா. மீனு கூட எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆமா அவங்க அவதாராதான். என்னோட விளக்கு இது, மாமியாரோட விளக்கு. சாமிக்கு விளக்கேற்றியாச்சு. எலுமிச்சம்பழம் வைங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இங்க ஃப்ளவர்லாம் வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து போய் மண் எடுத்துட்டு வருவோம். அதை வந்து மஞ்சள் துணியில் முடிச்சு இதை வச்சா வந்து சாமியே வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. அடுத்த வாட்டி குலதெய்வம் போகும்போது வேண்டிட்டு மண் எடுத்துட்டு வந்து அது நிறைவேறினதுக்கு அப்புறம் சாமியை கூட்டிட்டு போறதுதான், வீட்டுக்கு கூட்டு போறது. அதான் அதோட பொருள். அதான் வேண்டி எடுத்துட்டு வந்து திருப்பி வேண்டி சாமியை கூட்டிட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ள. அடுத்த வாட்டி அவங்கள பார்க்க போகும்போது திருப்பி இந்த மண் அந்த வேண்டில் நிறைவேறினதுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது எடுத்துட்டு திருப்பி இன்னொரு மண்ணை எடுத்துட்டு வந்து வைக்கிறது. அது வந்து நம்ம குலதெய்வமே நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி. இதுதான் எங்க வீட்டு குலதெய்வம். ஸோ இவங்க தான் எங்க குலதெய்வம், பத்ரகாளி அம்மன். வன்னிய பெருமாளும் பத்ரகாளி அம்மனும். ஃபயர் கால் ஆம்புலன்ஸ். ஃபயர் இன்ஜின் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நோ நீ அப்படி வந்துருங்க வாங்க. தான் சைடுல வச்சிருக்கேன் பாருமா, இருக்கு பாருங்க. வாமா அங்க போய் வச்சிட்டீங்க. இப்போ வந்து நாங்க காக்காக்கு வந்து வைக்க போறோம். அதுதான் மெயின். அது காக்கா சாப்பிடணும். ஸோ காக்காவை கூப்பிடுங்க, போங்க காக்காவை கூப்பிடுங்க. கா 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 கூப்பிடுங்க. மாடு வந்து பனானா சாப்பிட்டுட்டு போகுது. பனானா கூப்பிடுமா, காக்காவை கூப்பிடு. சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து வச்சாச்சு, காக்கா வந்து எடுத்தாச்சு. அடுத்தது மைனா சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுடலாம். கூப்பிடுது பாருங்க, அது எல்லாரையும் கூப்பிடுறாரு அவரு எல்லாரும். ஃபைனலா வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து திருப்தியா வந்து சாப்பிட்டாச்சு. ரைஸ் கொஞ்சமா வச்சுக்கிட்டேன், பொரியல் காய்கறிகள்லாம் நிறைய வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கிராஃப்ட் ஐடியா இருக்கு. சரி பண்ணலாம் அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஷாம்லி ராஜ்குமார் சேனல்ல வந்து நிறைய கிராஃப்ட் ஐடியாலாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம அதுதான் பண்ண போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபைனலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம
லிப்பன் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். லிப்பன் ஆர்ட்னா நிறைய பேர் யோசிப்பீங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போர்டை ரொம்ப அழகாக ஆக்க போகிறோம், அதான் லிப்பன் ஆர்ட். ஸோ வாங்க பண்ணிடலாமா? நீங்கள் பண்ண போகிறீங்களா? அது குத்து. ஸோ இது ஒட்டியாச்சு. ஒட்டவே வந்து ஃபைனலாக நம்மளோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருந்த போர்டை இப்படி ஆக்கிட்டோம். இதில் வந்து இன்னும் வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, இதோட முடியலை. ஸோ இதில் வந்து இந்த பவுடரு, கலரு, க்ளூவு இதெல்லாம் போட்டு இதை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு அது 20 மினிட்ஸ் கழிச்சு இது நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். பண்றாரு என் ஹஸ்பண்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எஸ், ஃபைனலி டன். நல்லா இருக்கா சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. ஸோ திஸ் இஸ் லிப்பன் ஆர்ட். நம்ம வால்ல ஹேங் பண்ணிக்கலாம் அண்ட் டிசைனுக்கு சூப்பரா வச்சுக்கலாம். சூப்பர்ல. ஸோ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய் கைஸ்.